தை மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டே இருந்தாருங்க சார். அந்த கேப்ல எங்களை கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து ஏமாத்தி எங்ககிட்ட இருந்து பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட தகாத முறையில நடந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் கூட தகாத முறையில நடந்து என்ன வெளியே சொன்னேன்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். 2 ஆதார் கார்டு அட்ரஸ் இருந்தது. என்ன 2 ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க சார். அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி நான் போய் பாக்குறப்ப ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஃபேமிலி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னையும் எங்க அண்ணாவையும் கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு மிரட்டினோடனே நாங்க கொஞ்சம் ஹார்ஷா இது பண்ணிட்டு நாங்க வந்துட்டோங்க சார். அடுத்த நாளும் மறுபடியும் அவர் பணம் நகையெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு மறுபடியும் அவரை தேடி போறப்ப அவங்க மாமியார் இருந்துட்டு ரொம்ப அசிங்கமா ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தையில பேசி ரொம்ப இப்ப யாருன்னே தெரியாது எல்லாத்தையும் ஏமாத்தி ஆல்ரெடி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேற கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு கேஸ் போகுது. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் தெரியுது. நாங்கெல்லாம் விடோ சார். குழந்தைங்களை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் இறந்து போறப்ப வயசு 28 வயசு. எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க சார். ஃபேமிலி வேலை பிசினஸ் நாங்க எங்க குழந்தைங்க எல்லாருமே தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு பணம் கட்டி அவன் வந்து எத்தனை மேட்ரிமோனியில் அவன் என்ன போட்டு எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு தெரியல. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், அவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் தயவு செஞ்சு வெளியவே விடாதீங்க. செத்து போயிடலாம் போல இருக்குங்க சார். அவ்வளோ டார்ச்சர் பண்ணி எமோஷனலா ரொம்ப என்னால முடியவே இல்லை. நாங்களே சிறுக கடைசியா எங்க அப்பா எனக்காக எழுதி கொடுத்த இடத்த வித்து பணம் வச்சிருந்தேன் சார். அந்த பணத்தை போய் கையால பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கவே இல்லை, உங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அவ்வளோ தெனாவட்டா பேசுறா சார். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னை கடல்ல கட்டி இறக்கிடுவேன், உன்னை கொன்றுவேன், உன் குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்கன்னு பாக்குறேன் அப்படி மிரட்டுறாங்க சார். அவருக்கு நான் பணம் கொடுக்கணுங்களாமா. அவரு திருப்பதி போறதுக்காக உண்டியல்ல பணம் போட்டு வச்சிருந்தாராமா. 2.5 லட்சம் ரூபாய் உண்டியல் திருப்பதி போறதுக்கு யாரு சார் உண்டியல்ல பணம் போட்டு வைப்பா? அந்த பணத்தை நான் திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி என்னையவே ரொம்ப நான் கோயம்புத்தூருங்க. இந்த மாதிரி ஷாதி.com மேட்ரிமோனியில ராம்குமார்ன்றவர் அறிமுகமாகி எங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் ஒரு விடோ நான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில வந்துட்டு அம்மா தம்பி எல்லார்கிட்டயுமே வந்து பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் ஆகல யாருமே இல்லைன்னு சொல்லி வந்து ஃபேமிலி ஃபுல்லா வந்து பேசி ஏமாத்தி 1 இயரா எங்க கூட டிராவல் பண்ணி பசங்க கூட எல்லாரு கூடயுமே பேசி பழகி தை மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டே இருந்தாருங்க சார். அந்த கேப்ல எங்களை கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து ஏமாத்தி எங்ககிட்ட இருந்து பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு எங்ககிட்ட பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டே வந்து கடைசியில அவரை பத்தி வாட்ச் பண்ணணும்னு பாக்குறப்ப எங்க வீட்டுக்கு நவம்பர் 15 வீட்டுக்கு வந்தாருங்க சார். வந்தப்ப என்கிட்ட தகாத முறையில நடந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் கூட தகாத முறையில நடந்து என்ன வெளியே சொன்னேன்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு அவன் பர்ஸை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டான் சார். இப்போ பர்ஸ்ல எடுத்து பாக்குறப்ப 2 அட்ரஸ் இருந்தது. 2 ஆதார் கார்டு அட்ரஸ் இருந்தது. என்ன 2 ஆதார் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க சார். அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி நான் போய் பாக்குறப்ப நீலிகோணாம்பாளையம் அட்ரஸ்ல போய் பாக்குறப்ப ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஃபேமிலி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப 20 டேஸ் முன்னாடி தான் வீடு காலி பண்ணி போனான்னு அவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் போன் பண்ணி அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவர் இருந்துட்டு உனக்கு இதெல்லாம் இப்ப யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே பேசி இது பண்ணாங்க சார். அடுத்த நாள் அவர் கம்பெனில போய் கேட்க போறதுக்கு என்னையும் எங்க அண்ணாவையும் கொலை பண்ணிடுவேன் அது இதுன்னு மிரட்டினோடனே நாங்க கொஞ்சம் ஹார்ஷா இது பண்ணிட்டு நாங்க வந்துட்டோங்க சார். அடுத்த நாளும் மறுபடியும் அவர் பணம் நகையெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு மறுபடியும் அவரை தேடி போறப்ப அவங்க மாமியார் இருந்துட்டு ரொம்ப அசிங்கமா ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தையில பேசி ரொம்ப பேசி எங்களை இது பண்ணி நாங்க வந்துட்டோம் சார். நாங்க இப்ப யாருன்னே தெரியாது எல்லாத்தையும் ஏமாத்தி ஆல்ரெடி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேற கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு கேஸ் போகுது. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்றதே எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் தெரியுது. ஆக்சுவலா நாங்கெல்லாம் விடோ சார். குழந்தைங்களை வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் இறந்து போறப்ப வயசு 28 வயசு. எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க சார். ஃபேமிலி வேலை பிசினஸ் நாங்க எங்க குழந்தைங்க எல்லாருமே தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு உண்மையாவே தெரியலைங்க சார். எங்களை பொண்ணுங்களை ஏமாத்தி இவங்க உண்மையாவே அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க வந்து 28 வயசுல கணவனை இழந்து
நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறோம். குழந்தைங்களை படிக்க வச்சு நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் சம்பாரித்து சாப்பிட்டு யாரையும் ஏமாத்திலாம் நாங்கள் வாழலை. எதுக்காக எங்களை இப்படி ஏமாற்றணும்? எதுக்காக இந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்தணும்? அந்த குழந்தைங்களுக்கு அப்பா பாசம்னா தெரியாத குழந்தைங்க கிட்ட நான் தான் அப்பா அப்பான்னு வந்து நின்று பேசி ஆல்ரெடி முன்னாடி வேற ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணை ஏமாத்தி அவங்களுக்கு கை குழந்தைய நான் தான் அப்பான்னு சொல்லி ஏமாத்தி அந்த குழந்தைங்க எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்றாங்க சார். ஆல்ரெடி சென்னை சேர்ந்த பொண்ணோட கேஸ் 2021 போயிருக்கு. இப்ப நான் 2025 இந்த 4 வருஷத்துல இன்னும் எத்தனை பொண்ணுங்களை அவன் ஏமாத்தினான்னு உண்மையாவே தெரியாது. தயவு செஞ்சு இந்த மீடியா கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவனை கண்டுபிடிச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த மேட்ரிமோனி இதே மாதிரி எத்தனை மேட்ரிமோனியில அவன் பணம் கட்டி அவன் வந்து எத்தனை மேட்ரிமோனியில அவன் என்ன போட்டு எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு தெரியல. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், அவனை மாதிரி ஆளுங்களை எல்லாம் தயவு செஞ்சு வெளியவே விடாதீங்க. செத்து போயிடலாம் போல இருக்குங்க சார். அவ்வளோ டார்ச்சர் பண்ணி எமோஷனலா ரொம்ப என்னால முடியவே இல்லை சார். ஆக்சுவலா ரொம்பவுமே குழந்தைங்க பாவம் சார். அந்த பசங்க எல்லாம் ரொம்ப குடும்பத்துக்கே தெரியும் சார் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். நாங்களாம் சார் அவனை எங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நாங்க யார்கிட்டயும் கேட்க போறது இல்லை. அவன் தான் சார் அம்மா அப்பா கிடையாது, இறந்து போயிட்டாங்க, அக்காங்க மட்டும்தான் இருக்காங்க, எங்களுக்கு குடும்பமே கிடையாது, யாருமே இல்லை எங்களுக்கு தேவை ஒரு குடும்பம் தான் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க வீட்டுக்கு நாங்க போறோமா, எங்க வீட்டுக்கு வந்து எதுக்கு சார் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் நகையெல்லாம் வாங்கி நாங்களே சிறுக கடைசியா எங்க அப்பா எனக்காக எழுதி கொடுத்த இடத்த வித்து பணம் வச்சிருந்தேன் சார். அந்த பணத்தை போய் கையால பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கவே இல்லை, உங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு அவ்வளோ தெனாவட்டா பேசுறான் சார். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன்னை கடல்ல கட்டி இறக்கிடுவேன், உன்னை கொன்றுவேன், உன் குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு வர்றாங்கன்னு பாக்குறேன்னு அப்படி மிரட்டுறாங்க சார். அன்னைக்கு நேரில் போனப்ப அவ்வளோ அவங்க ஒய்ஃபு சார். ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி சார், அவங்க ராம்குமார், அவங்க ஒய்ஃப் வைதேவிக்கு, அவங்க அப்பா கிருஷ்ணன் குப்புசாமி, அவங்க அம்மா மரகதம், 4 பேர் சேர்ந்து தான் சார் இதை பண்றாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க மாமியார் வீட்டில் போய் நான் கதவை தட்டி கேட்கிறேன். 13ஆம் தேதி அவங்க வீட்டில் போய் கேட்கிறேன், யாருன்னு ராம்குமார் வைதேகி வீடான்னு கேட்கிறேன். பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க சார். சத்தியமா இந்த மாதிரி வார்த்தையில எங்க வாயில பேசினதும் கிடையாது, நாங்க கேட்டதும் கிடையாது. தப்பா அசிங்கமா பேசி எங்களையே அந்த இடத்துல நிக்க விடாம கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி எங்களை வெளியே அனுப்பிச்சுட்டாங்க சார். நாங்களும் நானு என் பையன் எங்க அண்ணா 3 பேர் போனோங்க சார். சார் 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காருங்க சார். மொத்தம் 7 பவுன் நகைங்க சார். நாங்கள் 12ஆம் தேதி அவங்க ஆஃபீஸ் போயிட்டு அவர் என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டின உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு நகை வரலைன்னா நாங்கள் போக மாட்டோம், பணம் வரலைன்னா நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி உட்காந்து சட்டையை பிடிச்சி எங்கள் அண்ணா வந்துட்டு சட்டையை பிடிச்சி அவன் காலில் விழுகு இந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சிருந்தேங்க சார். என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க சார் நாங்கள் சட்டையவே பிடிச்சோம். கோவம் வந்துருச்சுங்க சார். இப்படி நீ ஏமாத்திட்டு நீ இவ்வளோ இது பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 5 பவுன் நகையை திருப்பி கொடுத்துறாருங்க சார். இப்போ 2 பவுன் நகையும் 10 லட்ச ரூபாய் பணமும் நான் வாங்கவே இல்லை, நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க சார். அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு நான் பணம் கொடுக்கணுங்களாமா. அவர் திருப்பதி போறதுக்காக உண்டியல்ல பணம் போட்டு வச்சிருந்தாராமா. 2.5 லட்ச ரூபாய் உண்டியல் திருப்பதி போறதுக்கு யாரு சார் உண்டியல்ல பணம் போட்டு வைப்பா? அந்த பணத்தை நான் திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லி என்னையவே ரொம்ப இதா பேசுறாங்க சார். அவன் சார் மேட்ரிமோனி மூலியமா தாங்க சார் தெரியும். ஜனவரி 7ஆம் தேதி தெரியும் சார். அவரா தான் கால் பண்ணார். இந்த வருஷம் 2025 ஜனவரி 7 ஈவினிங் அவர் தாங்க சார் எனக்கு கால் பண்ணாரு. நாங்கள் அப்புறம் பேசிட்டு அவர் மேரேஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை எனக்கு ஃபேமிலி இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எங்கள் அம்மா கிட்ட, ஃபேமிலி இல்லை தம்பி கிட்ட, மாமா அக்கா ஹோல் ஃபேமிலி கிட்டையுமே பேசி போயிட்டு 1 வருஷமா சார் வந்துட்டு போக பேச செய்ய. ஆக்சுவலாக மே மாதம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாருங்க சார். இடையில ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க சார், பேக் பெயின் அதனால கல்யாணம் பண்ணிக்கலைங்க சார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு என்கிட்ட கேட்டாரு, பசங்க கிட்ட கேட்டாரு, எல்லாருக்கிட்டையும் கேட்டாருங்க சார். ஆகஸ்ட் மாதமும் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க சார். அப்போதான் நான் அதுக்கப்புறம் இப்போ அக்டோபரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டாருங்க சார். அப்பவும் நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க சார். நவம்பரில் என்கிட்ட தப்பா நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவன் மேலே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்க சார். ரொம்ப சார் சொல்ல முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவன் மேலே டவுட் இப்போ டிசம்பர் 11ஆம் தேதி தாங்க சார் அவனை பற்றி நான் கண்டுபிடிக்கிறேன். 11ஆம் தேதி தாங்க சார் எனக்கு தெரியும் அவனுக்கு கல்யாணம் ஆனதே. இப்படி எதுக்கு சார் ஒரு பொண்ணுங்களை அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தணும்? அதுக்கு பிறகு உங்களுடைய சகோதரி
அது மார்ச் மாசம் சார். மார்ச் மாசம் என் சகோதரிக்கு கொடுத்திருந்தப்ப மேட்ரிமோனியில நான் கேக்குறேங்க சார், இது எதனால எங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வர போறேன், இப்ப எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி மேட்ரிமோனியில போட்டு வச்சிருக்கேன்னா நான் போடவே கிடையாது. எங்க அக்கா யாராவது என் சிஸ்டர்ஸ் யாராவது போட்டிருப்பாங்க, நான் இந்த மாதிரி உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே நாங்க அவ்வளோ பூமான எங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சார். நாங்க போடவே இல்லை. என் போனை கூட தர்றேன் வாங்கி, தயவு செஞ்சு சார் அவனோட போனை வாங்கி பார்த்தோம்னா இன்னும் எத்தனை மேட்ரிமோனியில எத்தனை பேருக்கு அவனோட டேட்டா ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுத்து தான் சார் அவன் பண்ணிருப்பான். அதை படுத்து எடுத்து பார்த்தோம்னா இருக்க எல்லா மேட்ரிமோனியில இன்னும் எத்தனை பொண்ணுங்களை அவன் ஏமாத்திருக்கான்னு தெரியாது. தயவு செஞ்சு அவனால எந்த பொண்ணுங்க அவனால ஏமாந்துருந்தாலும் தயவு செஞ்சு வெளியே வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க இருக்கோம். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் எந்த விடோஸையும் யாரையுமே ஏமாத்தாதீங்க சார். எங்களுக்கு எல்லாம் உண்மையாவே எதுவுமே தெரியாதுங்க சார். எங்களுக்கு அப்படி யாரையாவது ஏமாத்தணும்னா இப்படி எல்லாம் வந்து நிக்க மாட்டோம் சார். சார் ஆக்சுவலா திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னாருங்க சார். ஆக்சுவலா கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கார்மெண்ட்ஸ்ன்ற பேர்ல ஒரு வீடு மாதிரி எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னு தெரியலைங்க சார். உண்மையாவே திருப்பூர் ராயபுரம் சார். திருப்பூர் ராயபுரம் ரங்கநாதன் 2nd ஸ்ட்ரீட்டுங்க சார். சார் ஆக்சுவலா சென்னை சார். அவரு சென்னையில எங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு, அவங்க அம்மா அப்பா அவங்கள தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு 6 or 7 இயர்ஸ் இந்த கேப்ல அவனை பத்தி தெரியல. யார பத்தி அவனை பத்தி நான் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க சார் எல்லாருமே ஷாக் ஆகி கேக்குறாங்க, இவன் எப்படி இப்படி ஆனா, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சுன்ற, அப்புறம் எப்படி இப்படி ஆனா எல்லாருமே ஃபேமிலியே ஷாக் ஆகுறாங்க சார். ஆக்சுவலா அதை விட என்னன்னா அவனை பத்தி எதுவுமே விசாரிக்க கூடாது அப்படின்றதுனால எல்லாரோட பேரு எல்லாமே மாத்தி மாத்தி சொல்லி அவங்க செத்து போயிட்டாங்க சார். வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகளும் பொய் சார். ஒரு வார்த்தையும் சிங்கிள் வேர்டு ஒரு வார்த்தை உண்மை கிடையாதுங்க சார். எல்லாமே பொய்யுங்க சார். சார் எனக்கு தெரிஞ்சு நானும் சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணுங்க சார். ஆனா இந்த இன்பிட்வீன் கேப்ல ஆக்சுவலா அவன் பொண்ணுங்க கிட்ட பணம் வாங்கி அவன் வந்து பழகிட்டான். அவனால பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நாங்க வந்து வெளியே வந்துட்டோம். நாங்க 2 பேர் வந்திருக்கோம் சார். நானும் சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேல வெளியே வராம இன்னும் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியலைங்க சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.